புதுவை 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. 16வது சட்டப்பேரவையில் முதல் கூட்டத்தொடரின் தொடக்க நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சரவைக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவையின் உறுப்பினர்கள் அனைவரும் மக்களின் நம்பிக்கை ஏற்ப பொறுப்போடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் தங்களது கடமைகளை நிறைவேற்றி புதுச்சேரி மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. நமது புதுச்சேரி ஆட்சி பரப்பின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தாங்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. சட்டப்பேரவைக்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநரை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவரை சட்டப்பேரவை மைய மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திருக்குறளை வாசித்து தனது உரையை தொடங்கினார். துணைநிலை ஆளுநர் தனது உரையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 2 கோடியிலிருந்து ரூபாய் 3 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் காரைக்கால் கடற்கரை மேம்பாட்டு பணிகளுக்காக ரூபாய் 20 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புதுவையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சுமார் 42,000 பேர் பயனடைந்து வரும் நிலையில் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள மேலும் 38,200 பேரும் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதியோர் உதவித்தொகை பெறும் திட்டத்தில் புதியதாக 15,000 பேர் இணைக்கப்பட உள்ளதாகவும் மகளிர் உதவித்தொகை ரூபாய் 1000 2,500 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவையின் நிதிநிலை தொடர்பான தனது உரையில் பல்வேறு முக்கிய புள்ளி விவரங்களை வெளியிட்ட துணைநிலை ஆளுநர் 2024-25 நிதியாண்டில் ரூபாய் 12,346 கோடியாக இருந்த புதுவையின் மொத்த வருவாய் 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 13,397 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் புதுவையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த நிதியாண்டை விட 8.12% அதிகரித்துள்ளதாகவும் மேலும் 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 3,23,745 இருந்த புதுவையின் தனிநபர் வருமானம் 2026-27 நிதியாண்டில் ரூபாய் 3,44,926 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தனிநபர் வருமானத்தில் 6.5% வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் குறிப்பிட்டார். புதுவை விமான நிலைய ஓடுபாதை 1,500 மீட்டர் உள்ளதால் பெரிய விமானங்கள் இயக்க சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அது 2,300 மீட்டராக 4,800 கோடி ரூபாய் மதிப்பில் விமான நிலைய விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் விமான நிறுத்தும் இடங்கள் பயணிகள் காத்திருக்கும் இடங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவித்தார். இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து புதுவைக்கு பெரிய விமானங்களை இயக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சுமார் 51 நிமிடங்கள் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையை நிறைவு செய்து சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டார். அவரை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் வழி அனுப்பி வைத்த நிலையில் சட்டப்பேரவை நடவடிக்கைகளை பிற்பகல் 3 மணி வரை சபாநாயகர் ஒத்திவைத்தார். பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 2026-27 ஆண்டுக்கான புதுவை பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். குறிப்பிடத்தக்க வகையில் புதுவை வரலாற்றில் முதல் முறையாக தற்காலிக சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற பின்னணியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது.